க்ளூ மேலே க்ளூ கொடுத்துனே இருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் மூவி இந்த இதனுடைய ஃபஸ்ட்டு அந்த பேர் வந்த போது எல்லாரும் வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அதாவது விஜய் மட்டும் எப்படிப்பா விஜய் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. நிறைய இந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மென்டலுங்கெல்லாம் வந்து இப்படி தான் பேசியிருந்தது. ஆனால் இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து வெளியே வருது. அதனுடைய வேற ஒரு லுக் வந்திருக்கு. இதில் வந்து அஜ்மல், பிரசாந்த், பிரபுதேவா, விஜய் இவங்க 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேர் இந்த வந்து ஒரு டீமு. இவங்க 4 பேருக்கும் வந்து ஒரு பேர் இருக்கும். இந்த 4 பேருடைய ஒரு பேருக்கும் அந்த கோட்டுன்ற அந்த GOAT அப்படின்றது அது வந்து சிங்க் ஆகும். இந்த 4 பேர் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மாதிரி வரும். அதுதான் நான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் பொறுமையே இல்லாமல் ஐயா என்னப்பா கோட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா விஜய் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா அதுவா இதுவா அப்படின்னு போட்டு கலாய்ச்சிருந்தாங்க கமெண்ட்ல இருங்க. வெங்கட் பிரபு வேற லெவல். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வெங்கட் பிரபு வந்து எப்பவுமே வேற மாதிரி யோசிப்பார். இந்த படத்துக்கு ஆல் த பெஸ்ட் தான் நம்ம சொல்லணும். நம்ம தளபதி படம் வரப்போகுது. கண்டிப்பாக வந்து ரெடி ஆகின்னு படம். இதுக்கு நடுவில் வேறு வெளியில் நிறைய பேர் அந்த சின்ன வயசு லுக்கை பற்றியெல்லாம் வந்து கமெண்ட் விட்டுனுறாங்க. எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகும். படம் ஒரு 500 கோடியை எப்படியும் தாண்டும். என்னுடைய நம்பிக்கை அதுதான். 1000 கோடி கூட அடிக்கலாம்.